今日俺はこの国を変える。何なんだよこいつら。第27代目魔法隊 I won't give up! I will become the Wizard King! ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நருட்டோ மாதிரியே மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அனிமையோட பேர் பிளாக் கிளவர். உண்மையாகவே சூப்பரான ஒரு அனிமைங்க. எல்லா ஏஜ் உள்ளவங்களும் இந்த அனிமையை பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும். இந்த அனிமை வந்து 2017 வந்திருக்கு. இதோட IMDb ரேட்டிங் வந்து 8.2 கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த அனிமையை பற்றிலாம் ரொம்பலாம் தெரியாது, ஏன்னா நான் இந்த அனிமையோட 52 எபிசோட மட்டும்தான் பார்த்துருக்கேன். டோட்டலாக 170 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சீசன் 4 வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி என்ன சமாச்சாரம்னு எனக்கு புரியல. பட் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தோம்னா இது வரைக்கும் பிளாக் கிளவர் பார்த்தவங்களுக்கு வந்து இப்போ வரப்போகிற சீசன் வந்து சீசன் 5 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி சொன்னால் தான் புரியும், ஏன்னா சீசன் 2ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன சமாச்சாரம் நமக்கு ஒன்றும் தெரியல. சரி, இப்போ இந்த அனிமோட கதை என்னங்கிறத பார்த்துடலாமா? ஆஸ்டா, இவர் தான் இந்த சீரிஸோட ஹீரோ. நம்ம ஆஸ்டாவோட ரைவல், அதாவது இப்போ நருட்டோ சாஸ்கே மாதிரி நம்ம ஆஸ்டா வந்து ஹீரோ. ஆஸ்டாவோட ரைவல் வந்து யூனோ. ஸோ இவங்க 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்றாங்க. ஒரு ஃபாதர் வந்து இவங்க 2 பேரையும் தத்தெடுத்து தன்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் வந்து வளர்க்குறாரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஃப்யூச்சரில் தான் ஒரு விசாட் கிங்காக ஆகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்க. ஸோ இவங்க வந்து கடைசியில் விசாட் கிங்காக ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த அனிமையோட ஸ்டோரி. கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரியே தான் இருக்கும். இந்த அனிமையில் வந்து எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆஸ்டாவை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட நம்ம நருட்டோ மாதிரி தான், பெருசாக வந்து வித்தியாசமாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம நருட்டோ உங்களுக்கு தெரியும். ஸோ நருட்டோ எப்படி இருப்பானோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம ஆஸ்டாவும். இந்த அனிமே வந்து மேஜிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையுமே வந்து மேஜிக் பண்ண முடியும். எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த மேஜிக் பவர்ஸுங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம ஆஸ்டா, அதாவது நம்ம ஹீரோக்கு வந்து எந்த ஒரு மேஜிக் பவர்ஸுமே இருக்காது. ஆஸ்டாவோட ரைவலான யூனோக்கு கூட மேஜிக் பவர்ஸ் அவங்க கூட மேஜிக் பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோவால் சுத்தமாக வந்து பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக சேடான ஒரு சீனாக தான் இருக்கும். அதேமாதிரி நம்ம ஆஸ்டாவால் அந்த சர்ச்சில் வந்து சிஸ்டர் லில்லி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க போய் நம்ம ஆஸ்டா வந்து லவ் ப்ரொபோசல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஃபியூச்சரில் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படி இப்படிலாம் கேட்டிருப்பான். ஸோ அந்த சீன்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ யூனோ வந்து கிட்டத்தட்ட சாஸ்கே சாயில் தான் ஒரு மாதிரி உம்முன்னு இருப்பான், அதிகமாக சிரிக்க மாட்டான், அந்த மாதிரி தான். ஸோ ஒரு மேஜிக் லைப்ரரி மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து மேஜிக்கை பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து தனக்கான மேஜிக் புக்கை வந்து எல்லாருமே வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அதாவது இவங்க போய் அந்த புக்கை வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த புக்கு தான் வந்து இவங்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு மேஜிக் புக் வந்து தேர்ந்தெடுக்கும். ஆனால் நம்ம ஆஸ்டாவை வந்து எந்த ஒரு மேஜிக் புக்கும் தேர்ந்தெடுக்காது. நம்ம யூனோ கூட மேஜிக் புக் வந்து தேர்ந்தெடுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கூஸ்பம்ஸான ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எந்த மேஜிக்குமே இல்லாத ஸோ ஒரு புக்கு கூட வந்து நம்ம ஹீரோ வந்து தேர்ந்தெடுக்காது. அந்த நிலைமையில தான் வந்து நம்ம ஹீரோ இருப்பார். ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு விசாட் கிங்காக ஆக போகிறாரு அப்படிங்கிற கேள்வி வந்து வந்துடும். இருந்தாலுமே அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப செம கூஸ்பம்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் போய் சேர்ற டீம், ஸோ வந்து அவருக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, இவரோட ஜேர்னி எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாரி இதில் சில கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். எனக்கு பர்டிகுலராக இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஆஸ்டா யூனோவை பற்றி தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து நோலே சில்வர் அப்படிங்கிற பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவள் தான் வந்து இந்த அனிமையோட ஹீரோயின். ஹீரோட டீமில் இருப்பா. ஹீரோவை விரும்புகிற மாதிரி தான் இருப்பா, ஆனால் விரும்பலை. ஹீரோவை பிடிக்கும், இருந்தாலுமே வந்து ஒரு ஈவோ கிளாசிக்கான ஒரு கேரக்டராக இருப்பா. ஸோ இதில் ஒருத்தர் இன்னொருத்தரை சைட் அடிக்கிற விஷயங்கள்லாம் வந்து சூப்பருங்க. மற்ற அனிமேவை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கிற அனிமேவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ராவே காட்டிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இல்லைலாம் சொல்ல மாட்டேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம். அப்புறம் நம்ம யாமி, இந்த கேரக்டருமே வந்து பர்டிகுலராக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். அதாவது சென்சை, இவர் தான் வந்து எந்த மேஜிக் பவரும் இல்லாத நம்ம ஹீரோவை பார்த்து தன்னோட டீமில் வந்து முதல்ல சேர்த்துக்குவார். அப்புறம் லக்குன்னு ஒருத்தன் இருக்கான், லக் ஓல்ட்டியா. இவன் வந்து தண்டர் பவர்ஸோடு இருப்பான். பார்க்க தான் வந்து சின்ன பையன் மாதிரி இருப்பான், ஆனால் வந்து இவனுமே ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் தான். எப்படின்னா அவனோட பவர்ஸே ஒரு மிஸ்டீரியஸ் தான். எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வரியா சண்டை போடலாமான்னு கூட்டின்னு இருப்பான். ஸோ பார்க்க சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் ரொம்பவும் டேஞ்சர் தான் இவன். இந்த சீரீஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இவன். அப்புறம் மேக்னா அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். இவன் வந்து ஃபயர் பவரோடு இருப்பான். இவனுமே அந்த சீரீஸில் வந்து கொஞ்சம் ஒரு ஃபன்னாக கொஞ்சம் ஜாலியான ஒரு கேரக்டர். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்புறம் வெனோசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா இழுப்பான ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டருமே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்கும். இந்த அனிமேவை பார்க்காதவங்க இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ நான் இந்த அனிமேவில் எதெல்லாம் சுவாரஸ்யமாக பார்த்தனோ ஸோ அதை தான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் கிடையாது. நிறைய பேர் பிளாக் கிளவர் பார்த்துருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுமே, அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒர்த்தான ஒரு அனிமே. அப்புறம் மிமோசா வெர்மிலியன், இந்த கேரக்டருமே கூட நல்லா தான் இருக்கும். ஹீரோ தான் சைட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்லா இருக்கும். விசாட் கிங்காக, அதாவது நம்ம ஹீரோ இருக்கிற அந்த டைம் லைனில் விசாட் கிங்காக இருக்கிறவர் கூட ஆள் தான் பார்க்க சைலண்ட் மாதிரி இருப்பார், ஆனால் கொஞ்சம் வைலண்ட்டான ஆள் தான் அவர். ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கும் அந்த கேரக்டரு.
அப்புறம் கடைசியாக கார்லெட் ரோசரி. இந்த கார்லெட்டுங்கிற கேரக்டர் இவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் தான். ஏன்னா வந்து நம்ம சென்சை யாமியோட லவர் மாதிரி. யாமி வந்து இவங்கள சைட் அடிக்க மாட்டாரு, இவங்க தான் வந்து நம்ம யாமியை சைட் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரேராக காட்டினாலுமே அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த அனிமையோட அனிமேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், டிசென்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த மேஜிக் பவர்ஸை காட்டுற விதம், அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த அனிமேவில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே கூட இந்த அனிமே ஸ்டைலில் இதுக்குண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டியோட ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஆக்ஷனுமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன ஃபன்னுமே இருக்கும். ஸோ காமெடியும் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ கூட ஒரு மிஸ்டரியாக ஒரு பேர்டு சுற்றிட்டு இருக்கும். அந்த பேர்டு அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பேர்டுமே வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டிவாக வந்து ஹீரோ தலையிலே உட்காந்துக்கிட்டு அதுவுமே அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்டரியாக நல்லா தான் இருக்கும் அந்த கேரக்டர் பார்க்குறதுக்கு. அப்புறம் வில்லன் கேரக்டருமே கூட பெருசாக நான் இன்னும் வில்லன் கேரக்டர் பெருசாக பார்க்கல நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் 51 எபிசோடு தானே பார்த்துருக்கேன். ஸோ வில்லன் கேரக்டர் பெருசாக யார் மெயின் வில்லன் இதை பற்றிலாம் பெருசாக எனக்கு தெரியல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஒரு மாதிரி வெள்ளை முடி வச்சுட்டு ஒருத்தன் வில்லனாக இருப்பான். இப்போ வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வில்லன் மாதிரி காட்டுவாங்க. அவன் தான் மெயின் வில்லனான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ பார்த்த வரைக்குமே அவனும் வந்து ஓரளவுக்கு கேரக்டர் நல்லா தான் இருந்தது அந்த கேரக்டரும். அதாவது வந்து இது வரைக்கும் சீசன் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது 4 சீசன் மாதிரி, சீசன் 1 வந்து 4 சீசன் மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன சமாச்சாரம் நமக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அந்த 52 எபிசோடு வரைக்கும் தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. ஏன்னா தமிழ் டப்பிங் வந்து பெருசாக கிடைக்கல. இது மற்ற எபிசோட்ஸ்லாம் வந்து தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல பர்டிகுலராக. ஏன்னா நான் தமிழில் மட்டும்தான் அனிமே பார்ப்பேன், மற்ற லாங்குவேஜஸ்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒருவேளை பார்த்து பழகினா அதுவும் நமக்கு பழகிடுமோ ஒன்று தெரியல. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் இந்த வாய்ஸ் ஓவர்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். வாய்ஸ் டப்பிங்லாம் தமிழ் டப்பிங்கை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் தமிழ் டப்பிங்குமே கூட ரொம்ப மோசம்லாம் கிடையாது. பேசின கேரக்டர் வாய்ஸே திரும்பி சில கேரக்டருக்கு வந்து பேசும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் அனிமேக்கு தமிழ் டப்பிங் பண்ணாலுமே கூட அது இன்னமும் ஆனால் ரொம்ப மோசம்லாம் கிடையாது, நல்லா தான் பண்ணியிருப்பாங்க, ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது மற்ற லாங்குவேஜில் பார்க்காதவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ ரீசெண்டாக 1 வீக் தான் ஆகுது ரிலீஸ் பண்ணி. ஸோ நானே வந்து Crunchyroll சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வந்து எல்லா அனிமேவும் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ Crunchyroll சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வந்து இப்போ நான் எல்லா அனிமேவும் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா டெலிகிராமில் இப்போலாம் அனிமே மேக்ஸிமம் கிடைக்கிறது இல்லை. டெலிகிராமே வந்து பேங்க் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பெருசாக அது இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பெருசாக அதில் எந்த அனிமேவும் தமிழ் டப்பில் பார்க்க முடியாது. சர்ச் பண்ணாலும் பெருசாக கிடைக்கிறது இல்லை ரிசல்ட்டு. ஸோ எதுக்கு வம்பு, காசு கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம Crunchyroll பார்த்துட்டு போயிடலான்னு தான் இப்போ ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவுமே கூட ஒரு நல்ல பிளான் தான். ஏன்னா வந்து டெலிகிராமில் பார்க்குறத நிறுத்திட்டோம்னா வந்து நமக்கும் கொஞ்சம் ஆதரவு அதிகமாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம எந்த அளவுக்கு Crunchyroll OTTக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறோமோ ஸோ அந்த அளவுக்கு அவங்க அனிமேஸை வந்து தமிழ் டப் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து Crunchyroll சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஸோ தமிழ் ஆடியன்ஸ் வந்து அதிக பேர் இருக்கோங்கிறது தெரியும். ஸோ அது இன்னும் அதிகமாக வந்து பரவும், அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்னமும் அதிகமாக வந்து வர அனிமேஸ் எல்லாம் வந்து தமிழ் டப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்ன தான் ஆல்ரெடி நிறைய பிரமாதமான அனிமேஸ் எல்லாம் தமிழ் டப் பண்ணியிருந்தாலும் இன்னும் பண்ணாத அனிமேஸ் நிறைய வெளியே இருக்குது. ஸோ நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக எல்லா அனிமேவும் தமிழ் டப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து Crunchyroll சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 1 இயருக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால் என்ன முடியுதோ ஒரு மாதத்துக்கு கட்டி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா 1 இயருக்கு எல்லாம் கட்டி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுப்போமே. இதுக்கு முன்னாடி டெலிகிராம்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ அதுவுமே வந்து ஏடா கூடமாக போயிடுச்சு. ஸோ அதனால் வேறு வழி இல்லை. ஸோ Crunchyroll சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா. பிளாக் லவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. உண்மையாகவே வந்து சூப்பரான ஒரு அனிமே. ஸோ அவ்வளோதான் நண்பா. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குறிப்பாக தமிழ் அனிமே ஃபேன்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். பாய் நண்பா.